ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் வந்து பல்மனாலஜிஸ்ட் வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு 2 டிவைசஸ் அதை பற்றி பார்ப்போம். சிபேப், பைபேப். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். சிபேப்பா பைபேப்பா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து 2க்குள்ள சின்ன டிஃப்ரென்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இது 2மே ரெஸ்பிரேட்டரி அசிஸ்ட் டிவைசஸ்ஸு. இப்போ வந்து சிபேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படின்னு அதுக்கு இது. பைபேப்னா பை லெவல் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். ஸோ சிபேப்பில் மெயினாக என்னென்னா ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். அந்த ரெஸ்பிரேட்டரி சைக்கிளில் ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணாலும் எக்ஸ்பயர் பண்ணாலும் ஒரே ப்ரெஷர் இருக்கும். இப்போ 10 centimeters ஆஃப் வாட்டர்னா த்ரூ அவுட் த ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் 2 டைம்லையும் வந்து ஒரே ப்ரெஷர் தான் இருக்கும். பைபேப்பில் வந்து இன்ஸ்பிரேஷன் டைமில் காற்று உள்ளே வாங்கிச்சும் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், காற்றை வெளியே உடைச்சும் வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ 2 லெவல் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? ஸோ மேபி ஒரு 12-6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 லெவல் ப்ரெஷர். ஸோ சிபேப்னா ஒரே ப்ரெஷர், பைபேப்னா 2 லெவல் ப்ரெஷர். இப்போ வந்து சிபேப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, காமனஸ்ட் யூஸ் ஃபார் சிபேப் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு நோய்க்கு வந்து இதை நம்ம நைட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன ஆகும்னா, இந்த அப்பர் ஏர்வே வந்து நைட்டு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ஷனால் கொலாப்ஸ் ஆகிடும். இது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிறதுனால அவங்களால வந்து இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இது க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இங்கே சிபேப் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அது கண்டினியூஸ் ப்ரெஷர் இருக்கனால அது ஒரு நியூமேட்டிக் ஸ்டென்ட் மாதிரி, ஒரு ஸ்டென்ட் மாதிரி இதை வந்து பிடிச்சிடும். இந்த அப்பர் ஏர்வே வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். பைபேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்து யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்கும். சிஓபிடின்னு ஒரு டிசீஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை உடம்புலேருந்து வாஷ் அவுட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து அவங்க நேச்சுரலாக அவங்களால அது பண்ண முடியாதனால இந்த பைபேப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் நைட்டு யூஸ்வலாக. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு பாசிட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கும், இந்த வென்டிலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபாஸ்ட்டாக எலிமினேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து சிஓபிடி வித் டைப் 2 ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அதாவது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிற கண்டிஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலர் வீக்னஸ். யாருக்காவது சில நோய்னால இந்த ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்லாம் வந்து பேரலைஸ்டாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பைபேப் இந்த இது யூஸ் பண்ணுவோம். சில டைம் இந்த ஸ்லீப் ஆப்னியாவே ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இருக்குது, அப்படி அந்த கண்டிஷன்லையும் நம்ம பைபேப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒபிசிட்டி ஹைப்போ வென்டிலேஷன் சென்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. நல்லா உடல் பருமன் இருக்கும், அவங்க வென்டிலேஷன் காற்று உள்ளேயும் வெளியே போகிறது வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கும் பைபேப் வந்து யூஸ் பண்ணுவோம். விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிபேப் வந்து சீப்பராக இருக்கும், பைபேப் வந்து காஸ்ட்லியான இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. சிபேப் வந்து யூஸ்வலாக ஸ்லீப் ஆப்னியா அதுக்கு மட்டும்தான். பைபேப் வந்து நிறைய இண்டிகேஷன் இருக்குது, அதை பொறுத்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம்.